வந்துடும். மணிகண்டன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பலமுனை போட்டி அப்படிங்கிறது களத்தில் இப்போ 6-7 வரைக்கும் சில தொகுதிகளில் இருக்குன்னு திரு ஷியாம் ஒரு பார்வை வைக்கிறாரு. இந்த பலமுனை போட்டின்னு வந்தால் அது வந்து ஒரு யாருக்கு பலமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் திரு ரவீந்திரன் துரைசாமிக்கு நிச்சயமாக நீங்கள் சில பதில்கள் சொல்ல விரும்பலாம். அதிகம் அவருடைய பார்வைக்கும் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் இது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 3 கேள்வி உங்களுக்கு. எஸ் நியூஸ் 18 சொல்லிருக்காரு நேயர்களுக்கு வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு மரியாதைக்குரிய ஆப்பிள் புகழ் ஆரஞ்சு புகழ் இன்டாக்ட் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் சாருக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஷியாம் சாருக்கு சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுறேன். அவர் 7 முனை போட்டி 8 முனைனார். இல்ல என்னுடைய பார்வையில 10 முனை போட்டி இருக்குதுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய மனைவி சேலத்துல ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க. அதை சேர்த்துட்டீங்கன்னா 8. தேர்தல் மன்னன் அவங்க வந்து ஓகே ஓ சரி ஓகே மகள் தான் நாம் தமிழர்ல இருக்காங்க, மனைவி தனியா போட்டிடுறாங்க. ஓ சரி சரி. தேர்தல் மன்னன் பத்மராஜன் வந்து 274வது தடவையா தேர்தலில் போட்டிடுறாரு. அதனால அவரையும் ஒன்னா சேர்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துல ஏறத்தாழ 10 முனை போட்டி அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். ஏ சார் நான் கேட்கறேன், இதே 2021 ஏன் சார் இது யாருமே 5 முனை போட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அன்னைக்கு திமுக தலைமையில ஒரு அணி, அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஒரு அணி, சீமான் ஒரு அணி, நம்ம டார்ச் லைட்ல செல்லத்தோட சிப்டி இப்ப திமுகவில் இருக்கிறாரு கமலஹாசன் ஒரு அணியா இருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல தினகரன் அன்னைக்கு ஒரு தனி 5 முனை. அப்ப தினகரனும் தேமுதிக எல்லாம் ஒன்னாக இருந்தாங்க அந்த டைம்ல 2021. அப்ப அது 5 முனை போட்டின்னு சொன்னாங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக அப்படின்னு தான் பேசினவங்க எல்லாம். இப்ப ஒரு மாதிரி ஒரு திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா 7 முனை போட்டி 8 முனை போட்டி, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை இவங்க எல்லாம் பிரிக்க போறாங்க அப்படின்னு பேசுறதுலயே ஒரு அவங்களுக்கு விரும்பின சூட்சுமத்தோட அவங்க பேசுறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சார், தமிழக தேர்தல் களம் என்பது திமுக போக வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு ஓட்டு போடு, அதிமுக போறோம்னா திமுகவுக்கு ஓட்டு போடு. இதுல நடுவுல தேர்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் அந்த காலத்துல மரியாதைக்குரிய ஜி.கே. மூப்பனார் தொடங்கி விஜயகாந்த் தொடங்கி வைகோ தொடங்கி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்தப்ப இதை வந்து தங்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு பாக்குறவங்கள ஒரு குழப்பம் பண்ணி அந்த ஓட்டு பிரிவினைக்கு வழிவகுக்கணுங்கிறதுக்காகத்தான் 8 முனை போட்டி 9 சுயேட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்தந்த பகுதியில் ஏன்னா ஒரு சுயேட்சை இருந்தாருன்னா 200 ஓட்டு 300 ஓட்டு வாங்குவாரு. அதையும் இருக்கும். அதனால தமிழகம் இதுவரை கண்டிராத பலமுனை போட்டி அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்ப வர சார் இப்ப நம்ம வந்து இல்ல சார், இப்ப ஏற்கனவே திரு சீமான் 8% மேல ஒரு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறார். அவர் 234 போட்டியிடும் போது அவரை சிக்னிபிகன்ட் பிளேயரா தான் நம்ம பார்க்க முடியும். அது இல்லை நம்ம சொல்ல முடியாது. திரு விஜய்க்கு இப்போ புதிதாக ஒரு ஃபினாமினா அவர் தான் எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் எந்த அணியை பாதிக்கும் அல்லது எந்த அணிக்கு அது சாதகமாகுங்கிறது தெரில, அதனாலையும் இது வந்து மாறும்லாம் சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? அதில் இது வந்து போல்ஸ்டர்ஸ்லாம் நான் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் சார். திராவிட கட்சிகள்லாம் ரெண்டுமே வெரி ஓல்டு பார்ட்டி, இளைஞர்களோட ஓட்டு பெரும்பகுதியே அந்த 2 கட்சிக்குமே கிடையாது. அதிமுக ஆதரித்து பேசுறேன், அதனால சொல்றேன் அதிமுகவுக்கு பெருவாரியான இளைஞர்கள் ஓட்டு கிடையாது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் எல்லாம் கவரக்கூடிய விஜய் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இளைஞர்கள் ஓட்டை வாங்கிட்டு இருக்கிற சீமான பிரிப்பார். 3வது இடத்துல இருக்கிறவருக்கும் புதுசா 3வது இடத்தை நோக்கி வரக்கூடிய விஜய்க்கும் போட்டி எந்த விதத்துல இது அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? அவர் தன்னை ஜோசப் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை அவர் பிரிக்கிறாரு. இப்ப நீங்க திரு பியூஷ் கோயல் அதான சொல்றாரு, அவர் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமா உதவு பண்றாரு அந்த அப்படின்ற அந்த விமர்சனம் எங்க இருந்து வருது? அப்படித்தானே வர முடியாது. அப்ப இன்னொன்னு நீங்க கணக்குல சேர்த்துக்கீங்க, மோடி எதிர்ப்பு ஓட்டுன்னு இங்க ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி திமுக நாள் வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மோடி எதிர்ப்பு டிஎன்ஏ மாத்துறாங்கிற அளவுக்கு சொல்றாங்கல்ல, அந்த ஓட்டையும் தான் விஜய் பிரிப்பாரு. அதே மாதிரி திருமாவளவன் இன்னைக்கு தேர்தலில் நிக்க மாட்டேன் இப்படி எல்லாம் மன குழப்பம் மன கசப்பு ஒரு தெளிவில்லாமலாம் நிலைமை எடுக்கிறாரு. இது என்ன அந்த அவங்க கூட்டணிக்குள்ள நம்ம இன்டாக்ட் அதான் கேட்கணும்னு நினைச்ச சார். அடிக்கடி சொல்லுவார் இன்டாக்ட் கூட்டணி நான் முடிச்சிடும் சார். ரெட் ஃபினிஷ் கொண்டு ஒரு 4 கேள்வி. அண்ணாமலை 2036 வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் ஒரு மூப்பனார் மாதிரி ஒரு தன்னிகரற்ற தலைவர்னு சொன்னாரு. அவரை தூக்கிட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபி ஒரு காலம் திரும்ப கூட்டணி வராது. அப்படி கூட்டணி வந்தா ஓட்டுக்கேற்ற சீட்டு ஒரு 80-85 இடத்துல பிஜேபி கொடுத்தாப்பா இந்த கூட்டணி ஏற்படும் சொன்னாரு. அது பனால் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து நிச்சயமா அதிமுக கைப்பற்றுவார், பொறுத்திருந்து பாருங்கன்னாரு. அவர் எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாரு. டிஎம்கே கூட்டணி இன்னமும் சொல்றாரு இன்டாக்டா இருக்குது அப்படிங்கிறாருங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு வரை அக்னாலஜ்மெண்ட் பண்ணல.
இந்த கூட்டணியை வரவேற்று ஒரு ட்விட்டோ ஏதோ புதுச்சேரிக்கு வந்தவர் தமிழ்நாடு திரும்பி கூட பார்க்காம போயிட்டாரு. இது எப்படி இன்டாக்டா இருக்குமா எனக்கு புரியல. திரும்ப அவர் அந்த மனப்புழுக்கம், மன அழுத்தம், நிப்பேன் நிக்க மாட்டேன் அப்படின்னு அவரு அஞ்சாவது கேள்வியும் சொல்லிட்டீங்க, அவர்கிட்ட கேட்டுருவோம். இல்ல, அவர் எதிர்பாராத ஒரு இதுக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன். விஜய் சீமான கம்பேர் பண்ணாரு. விஜய் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு, சீமான் என்ன கொள்கை எடுக்கிறாருங்கிறது அந்த டிஃபரன்ஸ். சீமான் வந்து இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. விஜய் ஸ்டாலின் எடப்பாடி வரிசையில் இலவசங்களுக்காக நிற்கிறார். சீமான் பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறார். விஜய் ஸ்டாலின் எடப்பாடி வரிசையில் பிராண்டி விஸ்கிக்காக நிற்கிறார். அடுத்தபடியாக விஜய் திராவிடம்னு சொல்றாரு திமுக வரிசையில். சீமான் தமிழ் தேசியம்னு சொல்றாரு. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறார். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையார் கருத்தை ஜெயலலிதாவாது ஒன்னாவதுன்னு குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க வந்து ஜாதி அரசியலுக்கோ அல்லது அவங்களுக்கு பகுதியில் தோதான அரசியலுக்கோ கலைஞர் கொண்டு வந்த அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷனை எடப்பாடி பழனிசாமியும் ஆதரிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள சீமான் மட்டும்தான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்கிறார். இப்படி பல இஷ்யூஸ்ல இன்னும் சொல்ல போனா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னா அந்த இடத்துல எம்ஜிஆரே மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு மறைந்த தலைவர் எம்ஜிஆரே விமர்சனம் பண்றாரு சீமான். இப்படிப்பட்ட சீமான் முடிச்சிடுறேன் என்னையும் முடிச்சிருங்க. ஜெயலலிதா பதில் சொல்லிய நீங்க இது வரைக்கும் சொன்ன பதில் வர முதல்ல எனக்கு சாதகமான சொல்ல முடியும். என் கேள்விக்கு என்ன பதில்? சேலம் மணிகண்டன் ஒரு ஜோசியம் பலிச்சுதா? சேலம் மணிகண்டன் இருங்க நீங்க களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவை அடிக்கல. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு களத்துல நின்னா சீமான் கிட்ட பலையிடப்படுறது தெரியும். வெள்ளாள கவுண்டர் தவிர மற்ற ஜாதிகள்கிட்ட பலையிடப்படுறது தெரியுங்கிறதுக்காக களத்தை விட்டு ஓடிட்டாரு. களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியை களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள் களத்துல தேர்தலை அவாய்ட் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. அதை சீமான் தன் கருத்தா களத்தை விட்டு கோழை நாய்கள்னு என்டியையும் சேர்த்தான் அடிக்கிறாரு. விக்கிரவாண்டியில வன்னியர்களை நம்பி பாமக நம்பி நின்று என்டிஏ ஈரோடு கிழக்குல நிக்கல. அதையும் நான் தான் களத்துல நின்று திமுக எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாரு. அதை அடிக்கிறாரு. இதுக்கு பயில் சொல்லிட்டு அதுக்கு நான் பயில் சொல்றேன். அடுத்த சுற்றுல 2 பேருமே வச்சுங்க. நான் இந்த 2 பேரோட முதல் கட்ட கருத்தை கேட்டு வந்துறேன். திரு ஜென்ராம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நாட் அ க்ளோஸ் கான்டெஸ்ட்ங்கிறாரு. இது அப்படி பார்க்க முடியுமா? அப்புறம் பலமுனை போட்டி அப்படின்னா போன முறையும் பலமுனை போட்டி தானே மணிகண்டன் ஒரு கருத்தை சொல்றாரு. லாஜிக்கலா போன முறையே 5 முனை இருந்தது தானே, அன்னைக்கு 2 முனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல முனைன்னு எடுத்துட்டு வரீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறார். நியூஸ் 18 கான்க்ளேவ்ல சொன்னதுதான் அதே கருத்து தானே திரும்பவும் சொல்றாரு. நீங்க கேட்டதுக்கு சொன்னார்ல பலமுனை போட்டி இருக்கலாம் ஆனா பலமான போட்டி இல்லை அப்படின்னு சொன்னாரு. அந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் இல்லை, பலமான போட்டி இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். நீங்க மண்டலமாக பிரிச்சு பார்த்தாலும் ரவீந்திரன் சொன்ன மாதிரி அந்த மேற்கும் வடமேற்கும் உண்டான பகுதிகளில் மட்டும்தான் எலெக்ஷனே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மற்ற பகுதிகள் எல்லாத்துலேயும் திமுக வெல் அஹெட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா செய்தியாளர்கள் போயிட்டு வர்றவங்களும் சொல்றாங்க. அவ்வளவு இதுவா இருக்காங்கிறதா கேள்வி. ஏன்னா திரு ஷியாம் அவர்களும் சொல்றாருல ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து போட்டிகள் வேற வேறையா மாறுது. அப்ப நம்ம அதை ஒட்டுமொத்தமா அப்படி ஜோனாவே பார்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி. அதாவது பழைய கால்குலேஷன்லையும் இப்போ எண்ணிக்கையில அவங்க வந்து ஒரு தோற்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் பாஜகவும் மேற்கு மண்டலத்திலையும் தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலையும் போட்டி மாதிரி தோற்றம் தான் தெரியுது. பட் மாநிலம் முழுக்கவே வந்து முதலமைச்சருடைய ஸ்டேச்சர் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குது, உயர்ந்திருக்குது. அவருக்கு நிகராக இன்னொருத்தரை பார்க்க முடியல பெரும்பாலான மக்களால். அந்த 5 ஆண்டுகளில் அது பொதுவான திட்டங்கள் இருக்குல்ல, எல்லாருக்கும் பொதுவான திட்டங்கள் அதுவே வந்து அதிகமாக இருக்கு. அது தவிர செக்மெண்டாக பெனிஃபிட் அடைகிறவங்க இருக்காங்க. அதனால எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் இந்த பலனை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க. இந்த ப்ராக்சிமிட்டி அறிந்தோ அறியாமலோ, அதாவது